அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் திகதி திங்கட்கிழமை. இன்றும் கூட சமூக வலைத்தளங்களிலே வைரலான மிக முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் பாராளுமன்றம் கூடியிருந்தது. NPP அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்ட முன்மொழிவை நிதி அமைச்சர் என்ற வகையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே முன்வைத்தார். அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் இன்றைய பிரதான பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயம் பட்ஜெட் 2025 வரவு செலவு திட்டம் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இன்று முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை முழுமையாக தமிழில் உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று காலையிலே 2025 ஆண்டுக்கான புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்காக வேண்டி முன்வைப்பதற்காக வேண்டி நிதியமைச்சர் என்ற வகையிலே பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தந்திருந்தார். வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னால் முன்வைப்பதற்கு முன்னால் ஒரு உருக்கமான உரையை நிகழ்த்தியிருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. எமது அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டத்தை முன்வைப்பதில் மகிழ்ச்சி. எமக்கு எதிராக தவறான பிரசாரங்கள் முன்வைக்கப்பட்டாலும் சர்வதேச தரப்பினருடன் வலுவான தொடர்புகளை பேணி முதலீட்டாளர்களுடன் நம்பிக்கையை ஏற்படுத்துவதிலும் நாம் வெற்றி பெற்றுள்ளோம். கடனை மீள செலுத்துவதற்கு 2028 ஆண்டு வரை கால அவகாசம் உள்ளது. இதனை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்துடன் கடன் செலுத்தும் தரப்படுத்தலை அதிகரிக்க வேண்டும். 2020 ஆண்டில் பணவீக்கம் 70% வரை அதிகரித்தது வாழ்க்கை செலவு அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்தது. 2025 ஆண்டில் 5% பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நெருக்கடியை குறைப்பதற்கான சில நடவடிக்கைகள், குறிப்பாக செலவின் அடிப்படையில் எரிசக்தி விலைகளை சரி செய்தல், வரிகளும் வட்டி வீதங்களும் அதிகரிப்பது குடிமக்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் பங்கை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். மேலும் நமது சொந்த பொருளாதார நிகழ்ச்சி நிரலை அமைக்க பொருளாதார இறையாண்மை அவசியம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது பொது கடனை மறுசீரமைப்பதில் ஈடுபட்டிருந்தோம். அதை மாற்றுவது நாட்டை ஸ்திரமின்மைக்கு ஆளாக்கும் என்பதால் அதை சீர்குலைக்க நாங்கள் விரும்பவில்லை. சம்பிரதாய வரவு செலவு திட்டத்தில் இருந்து வெளியேறி முன்னுரிமை இனங்காண நிதி ஒதுக்கீடு செய்த வரவு செலவு திட்டம் இதுவாகும். தேசிய தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்கான வரவு செலவு திட்டமே இது. கைத்தொழில்துறை, சேவை, விவசாயம் உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும். அதற்காக பொதுமக்களின் உதவிகள் அவசியம். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு வரலாற்றில் முதன்முறையாக அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வரையறுக்கப்பட்ட வரி நிதிகளை பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க முறைமை ஒன்று உருவாக்கப்பட்டு வருகிறது. பொருளாதாரத்தில் அதிக ஜனநாயகமயமாக்கல் தேவை. பொருளாதாரத்தின் அனைத்து நன்மைகளும் பொருளாதார செயல்முறைக்கு பங்களிக்கப்படுகின்றன. உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வரவு செலவு திட்டம் இது. நீதி, ஒழுக்கம் மற்றும் பொருளாதார தொலைநோக்கு பார்வையுடன் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டம் இது. ஊழல் மற்றும் விரயத்தை குறைத்து கூட்டு ஒழுக்கத்தின் மூலம் ஒரு புதிய பயணத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் முறைமை ஒன்றை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். மக்களின் பொருளாதார உரிமைகளை உறுதி செய்வதே இந்த வரவு செலவு திட்டத்தின் தத்துவம். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கிறேன். தற்போது உள்ள சுங்க சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு புதிய சுங்க சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை வணிக ஒத்துழைப்புக்கு பயன்படுத்த உள்ளோம். முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வசதிகளை வழங்குதல், பசுமை தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்த நடவடிக்கை, பொருளாதார சீர்திருத்த சட்டத்தில் திருத்தம் செய்ய நடவடிக்கை, அரசுக்கு சொந்தமான நிலங்கள் உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளுக்காக குத்தகைக்கு விடப்படும். நாட்டில் வர்த்தகம் செய்வதற்கான வசதியை மேம்படுத்துவோம். வங்குரோத்து நிலை குறித்த சட்டமூலம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளுக்கான ஒப்புதல்களுடன் அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் இருந்து என்ற
கருத்தாக்கம் உருவாக்கப்பட்டு வருகிறது. பொது தனியார் கூட்டாண்மை தொடர்பான புதிய சட்டம், நில உரிமைகளை மேம்படுத்தவும் நிலங்களின் வணிகமயமாக்கலை அதிகரிக்கவும் பிம்சவிய வேலை திட்டம் துரிதப்படுத்தப்படும். இலங்கையின் கனிமவள முதலீடு, தொழில்துறை அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகிய துறைகளில் இலங்கையின் பயன்படுத்தப்படாத திறனை நிர்வகிக்க அரசாங்கம் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை நாடுகிறது. தர ஆய்வு மற்றும் சான்றிதழ் செயல்முறைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி மற்றும் நிதி ஆதரவை அரசாங்கம் ஏற்றுமதியாளர்களுக்கு வழங்குகிறது. வெளிநாட்டு வருமானம் மற்றும் ஈவுத்தொகையை நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான ஒரு புதிய முறை, சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வக பரிந்துரை மையங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்துறை தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பிற மதிப்பீட்டு நிறுவனங்களுக்கான வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை திறம்பட வழங்குவதற்காக நாட்டில் தேசிய முகாமைத்துவ தரவு அமைப்பின் முடிவுகளை அடைய 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த 3000 மில்லியன் ஒதுக்கீடு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன பெர்மிட்டும் கிடைக்காது. இந்த வருடம் வாகனமும் கிடைக்காது. கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இதற்காக ஏற்கனவே 7500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. திரிபோச வேலை திட்டம் நிறுத்தப்படாது. திரிபோச வேலை திட்டத்திற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. யாழ் நூலகத்திற்கு கணினி உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகளை பெற்றுக் கொடுக்க 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தோட்டப்புறங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு மனிதவளம், தேவையான உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் ஆரம்ப உரையை தொடர்ந்து ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்ற விடயங்களை தனித்தனியாக தெளிவாக விளக்கியிருந்தார். முதலில் சுகாதாரத்துறை. 2025ஆம் ஆண்டு சுகாதாரத்துறைக்கு 604 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. இதில் மருந்து வழங்கல் மற்றும் சுகாதார வளங்களை உறுதிப்படுத்துவதற்காக 185 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருந்து தட்டுப்பாடு ஏற்பட எவ்வித வாய்ப்புகளும் இல்லை. அடுத்து சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த டிஜிட்டல் டிக்கெட் முறை அறிமுகப்படுத்தப்படும். கொழும்பு துறைமுகம் மற்றும் நாயக்க விமான நிலையத்தின் ஸ்கேனிங் அமைப்பை மேம்படுத்த 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கொழும்பு துறைமுக கொள்கலன் நெரிசலை குறைக்க வேயாங்குடையில் உள்நாட்டு கொள்கலன் முற்றம் ஒன்று நிறுவப்படும். இதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. டிஜிட்டல் பொருளாதார அதிகார சபை ஒன்றை நிறுவ நடவடிக்கை. டிஜிட்டல் நிதி பரிவர்த்தனைகளுக்கான புதிய சட்ட அமைப்பு ஒன்று உருவாக்கப்படும். வருடாந்த தகவல் தொழில்நுட்ப வருமானத்தை 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை. முதியோர் கொடுப்பனவு 5000 ரூபாய் வரை அதிகரிப்பு. சிறுநீரக கொடுப்பனவு 10000 ரூபாய் வரை அதிகரிப்பு. பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு மாதாந்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். அதில் 2000 ரூபாய் அவர்களின் வங்கி கணக்கில் வைப்பிலிடப்படும். மீதி 3000 ரூபாய் அவர்களின் சட்ட ரீதியான பாதுகாவலர்களுக்கு வழங்கப்படும். இதற்காக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. இந்த பிள்ளைகள் வீடுகளை நிர்மாணித்துக் கொள்ள 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்படும். அதற்காக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தை நிர்மாணிப்பதற்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 7583 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தோட்ட வீட்டு அபிவிருத்தி மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்திற்காக 4268 மில்லியன் ரூபாவும், மலையக தமிழ் இளைஞர்களின் தொழிற்பயிற்சி உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 2450 மில்லியன் ரூபாவும் மற்றும் மலையக பாடசாலைகளின் டிஜிட்டல் வகுப்பறை அபிவிருத்திக்காக 866 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் தரம் 5 மாணவர்களுக்கான கொடுப்பனவை 750 ரூபாவில் இருந்து 1500 ரூபாய் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 1000 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு பாடசாலைகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர போசாக்கு உணவு உதவித்தொகை 5000 ரூபாவில் இருந்து 10,000 ரூபாவாக உயர்த்தப்படும். தொழில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை 4000 ரூபாவில் இருந்து 5000 ரூபாவாக உயர்த்தப்படும். இதற்காக ரூபாய் 200 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. மகாபல புலமை பரிசில் 5000 ரூபாவில் இருந்து 7500 ரூபாவாக உயர்த்தப்படும். அதே நேரத்தில் புலமை பரிசில் கொடுப்பனவுகள் 4000 ரூபாவில் இருந்து
6500 ரூபாவாக உயர்த்தப்படும். இதற்காக 4600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த கொடுப்பனவுகள் ஏப்ரல் முதல் வழங்கப்படும். திருகோணமலையில் மீதமுள்ள 61 எண்ணெய் தொட்டிகளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எண்ணெய் தொட்டிகளை பயன்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள். அதற்காக சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிறுவனத்துடனும் இணைந்து பணியாற்ற நடவடிக்கை. இம்முறை மொழியப்பட்டிருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்திலும் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அரச ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளம் 24,250 ரூபாவில் இருந்து 40,000 வரை 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்படும். சம்பள அதிகரிப்பிற்கு மேலதிகமாக வருடாந்த சம்பள அதிகரிப்பு 80% அதிகரிக்கப்படும். இந்த சம்பள அதிகரிப்பை கட்டம் கட்டமாக செயற்படுத்த முன்மொழியப்படுகிறது. முதல் கட்டமாக 5,000 ரூபாய் ஆரம்ப நிகர சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும். இரண்டாவது கட்டமாக 2026 ஏப்ரல் மாதம் முதல் 30% அதிகரிக்கப்படும். மூன்றாம் கட்டமாக எதிர்வரும் 2026 ஆண்டும் மற்றும் 2027 ஆண்டும் ஜனவரி மாதங்களில் 70% சமமான சதவீதமாக அதிகரிக்கப்படும். அதன்படி 2025 ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட சம்பள அதிகரிப்பிற்காக 110 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை அரசு துறையில் உள்ள அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்ப 30,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 2025 ஆண்டில் 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். அரச ஊழியர்களுக்கு மாத்திரமா சம்பள அதிகரிப்பு என்று கேட்டால் இல்லை, தனியார் ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக பேசப்பட்டுள்ளது. தனியார் ஊழியர்களுக்கான தற்போது காணப்படும் 21,000 ரூபாய் என்ற குறைந்தபட்ச சம்பளத்தை 2025 ஏப்ரல் முதல் 27,000 ரூபாவாகவும் 2026 ஆண்டு முதல் 30,000 ரூபாவாகவும் அதிகரிக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோற்ற தொழிலாளர்களுக்கு தற்போது முன்மொழியப்பட்டுள்ள 1,700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் உறுதியளிக்கிறது. 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதிக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஓய்வூதியங்கள் பொது நிர்வாக சுற்றறிக்கை எண் 1 படி 2020 ஆண்டுக்கு பொருந்தக்கூடிய சம்பள அளவுகளின் அடிப்படையில் 3 கட்டங்களாக திருத்தப்படும். රජයේ ආර්ථික වැඩසටහන ඉදිරියට ගෙන යාම සඳහා අයවැය යෝජනා නියමිත වේලාවට සාර්ථක ලෙස ක්‍රියාත්මක කිරීම සඳහා භාණ්ඩාගාර නිලධාරීන්ගේ සහයෝගය මා තවදුරටත් අපේක්ෂා කරනවා. බොහොම ස්තුතියි සියලු දෙනාට. இப்படி NPP அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே முன்மொழியப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பகுதியிலே பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய டாப் ஸ்டோரிஸில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றைய ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.